இந்த உடன்படு நெறிமுறை என்றால் என்ன? உடன்படு நெறிமுறை, உடன்படு நெறிமுறை அல்லது உடன்பாட்டு நெறிமுறை என்று சொல்றது புரோட்டோகால். என்னன்னா எக்ஸாம்பிள் பார்த்தா இப்ப நாங்கள் இப்ப இங்க ஸ்ரீலங்கால இருக்கிறோம். இங்க அப்படியே ஜப்பானுக்கு போறோம். அப்ப ஸ்ரீலங்கால இருந்து ஜப்பானுக்கு போகல, ஸ்ரீலங்காவுக்கு ஒரு ஆள் ஜப்பான்ல ஒரு ஆளை மீட் பண்ண சந்திக்கல. இவருக்கு ஜப்பானீஸ் தெரியாது, இவருக்கு தமிழ் தெரியாது. 2 பேரும் பேசிக்கொள்றதுக்கு கடினமா இருக்குது. 2 பேரும் பேச்சுவார்த்தை நடத்துறது கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு. அப்ப அந்த நேரத்துல இவர் ஆங்கிலத்திலையும் உரையாடல. 2 பேருக்கும் ஒரு பொதுவான மொழி இருக்கிறதால இங்க உடன்பாடு 2 பேரும் பேசிக்கொள்றது இல்ல கம்யூனிகேட் பண்ணிக்கொள்றது இங்க பிரச்சனை வராது. அப்ப இத மாதிரி தான் இந்த புரோட்டோகால் உடன்பாட்டு நெறிமுறையில் உடன்படு நெறிமுறை என்னண்டா 2 அல்லது 2க்கு மேற்பட்ட கணினிகள் இணையத்தில் இணைக்கப்பட்டுட்டா 2 அல்லது 2க்கு மேற்பட்ட கணினிகள் ஒன்றோடு ஒன்று பேசிக்கொள்றதுக்கு ஒரு நெறிமுறை, ஒரு புரோட்டோகால் வேணும். அதாவது ஒரு ஸ்ட்ரக்சர் வேணும். அப்படித்தான் இப்ப உதாரணமா நீங்க என்ன செய்றீங்க, வாகனத்துல போறீங்க, இங்க சிக்னல் லைட் இருக்குது, அங்க பச்சை போட்டா போகலாம், சிவப்புக்கு நிக்கலாம், மஞ்சளுக்கு ஆயத்தமாகலாம் என்ற ஒரு நெறிமுறை இருக்கிறதால அதன்படி செயற்படுறீங்க. அப்படி ஒரு நெறிமுறை இல்லாட்டி விபத்து அதிகமாக ஆட்கள் மாறி மாறி வேறு இடங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். அப்படி பல பிரச்சனைகள் உண்டாகும். ஸோ இத மாதிரி தான் இங்க கம்ப்யூட்டரும் ஒன்றோடு ஒன்று கம்யூனிகேட் பண்ணிக்கொள்றதுக்கு, ஒன்றோடு ஒன்று பேசிக்கொள்றதுக்கு சரியான நெறிமுறைகள் வழங்க வேண்டி இருக்கு. நெறிமுறை இருந்தா எந்தவித பிரச்சனை, எந்தவித டேட்டா லாஸ், தரவு இழப்பும் இல்லாம இது கம்யூனிகேட் பண்ணுங்க. உதாரணமா இன்னும் ஒரு உதாரணம் சொல்றேன்டா. சரி, உதாரணம் நேரடியா பார்ப்போம். இப்ப என்னன்னா டிசிபி என்றது டிசிபி ஐபி என்று சொல்றது. சரியா? இதுதான் பரவலா பயன்படுத்தப்படுகிறது. அப்ப எங்களுக்கு ஞாபகம் வரணும், புரோட்டோகால் என்றா ரூல்ஸ் என்றது ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் என்ற மாதிரி. இப்ப ரூல்ஸ் வைக்கிற மாதிரி உடன்பட்ட புரோட்டோகால் என்னண்டா 2 அல்லது 2க்கு மேற்பட்ட காரணி ஒன்றோடு ஒன்று பேசிக்கொள்றது, ஒன்றோடு ஒன்று தரவு தகவலை பரிமாற்றிக்கொள்றது பின்பற்றப்படுற விதிமுறை அல்லது ஒப்பந்தங்களை தான் நாங்க இந்த புரோட்டோகால் நெறிமுறைன்னு சொல்றது. புரோட்டோகால்ண்டா ரூல்ஸ் என்று நாங்க ஞாபகம் வச்சிருந்தா எங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஓகே, டிசிபி விரிவாக்கம் டிரான்சிஷன் கண்ட்ரோல் புரோட்டோகால். அப்ப இது டிரான்சிஷன் கண்ட்ரோல் புரோட்டோகால், இது இன்டர்நெட் புரோட்டோகால். சரியா? டிசிபி ஐபி. இதுல ஓகே கவனிப்போம். இப்ப டிசிபி என்றா என்ன, டிசிபி என்னென்ன வேலையை செய்யும்டா, உதாரணமா நாங்க ஒரு போன்ல யூடியூப்ல வீடியோ பாக்குறோம்டா, ஒரு வீடியோவை கிளிக் பண்ணல அந்த வீடியோ ஒரு சர்வர்ல இருந்து எங்களுக்கு சேருது. ரைட்டா? இப்ப இதையே கவனிப்போம். இப்படி நீங்க டிசிபிக்கு உதாரணம் பார்த்தா, ஒரு டீச்சர், ஒரு ஆசிரியர் 500 பக்கங்களை கொண்ட புத்தகங்களை ஒரு ஆளுக்கோ இல்ல உங்களுக்கோ அனுப்ப நினைக்கிறார். அப்ப 500 புத்தகங்களை ஒரு உரையில போட்டு அனுப்பணும்டா 500 புத்தகத்தையும் ஒரு சின்ன உரைக்க போடலாமா? இல்ல. அப்ப 500 பக்கங்களாக பிரிக்கிறார். எப்படி? பேஜ் 1, பேஜ் 2, பேஜ் 3 இப்படி பிரிச்சு 500 பேஜையும் பிரிச்சு உங்களுக்கு அனுப்பிட்டு ஒரு 500 பேஜையும் சேர்த்து ஒரு புத்தகமா தார. அப்ப இதை நாங்க நினைச்சு கொண்டா டிசிபி இதை மாதிரி இது வேலையை தான் செய்யும். எப்படி என்றால், அப்ப இதே மாதிரி தான் இப்ப நாங்க ஒரு 100 MB வீடியோ யூடியூப்ல பார்க்க போறோம். என்ன செய்யும், அந்த 100 MB வீடியோவை 1000க்கும் மேற்பட்ட பேக்கெட்டுகளாக பிரித்து பேக்கெட் 1, பேக்கெட் 2, பேக்கெட் 3, பேக்கெட் 4 இதுக்கு ஒவ்வொரு பேக்கெட்டுக்கும் தனித்தனி பேரை வச்சுட்டு தான் இது சென்ட் பண்ணும். இது டிசிபி சென்ட் பண்ணும். அப்படி சென்ட் பண்ணி பிறகு சேர்ற இடத்துல இவை ஒவ்வொன்றையும் ஒருங்க இணைத்து எங்களுக்கு திரும்ப வீடியோவாக காட்டும். இன்னொரு வேலை செய்யும், சென்னைக்குள்ள சில பேக்கெட்டுகள் மிஸ் ஆகி தொலைஞ்சா அதை தேடி கண்டுபிடிச்சு திரும்ப அனுப்புற வேலையும் இதுதான் பார்க்கும். டிசிபியோட வேலை என்னன்னா, அங்க இருக்கிற என்ன இதோ அதை பகுதியா பிரிச்சு அனுப்பி திரும்ப சேர்க்கிறது தான் இதுல வேலையா இருக்கும். டிசிபி வேலை 2, 3, 4, 5 பிடிக்கிற பேக்கெட்
ஃபர்ஸ்டா 2 முதலாவது போய் சேர்றது பேக்கெட் 2 பிறகு அடுத்தது 4 1 3 ஓர்டர் மாதிரி சேர்ந்தாலும் அதை ஓர்டரா ஒழுங்குபடுத்தி சேர்க்கிறதும் இந்த டிசிபி வேலையா தான் இருக்கு. அப்ப எங்களை பொறுத்த வரைக்கும் டிசிபி என்றது வந்து சின்ன சின்ன துண்டு சின்ன சின்ன பேக்கெட்டா உடைச்சு ஒரு பெருசா இருக்க வீடியோ இல்ல என்னவோ அதை குட்டி குட்டி பேக்கெட்டா உடைச்சு அதை அனுப்ப வேண்டிய இடத்துக்கு சென்ட் பண்ணிடும். அதுல எதுவும் துளை இருந்தா அதுல எதுவும் மிஸ் பண்ணாலும் இதான் தேடி கண்டுபிடிச்சு திரும்ப அனுப்பி போய் சேரைகள் அது திரும்ப ஒவ்வொரு பேக்கெட்டையும் சேர்த்து வைக்கிறது டிசிபி, டிரான்ஸ்ஃபர் கண்ட்ரோல் புரோட்டோகால், டிரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் புரோட்டோகால் வேலை டிசிபி. இன்டர்நெட் புரோட்டோகால் ஐபி என்னண்டா இது நிறைய இடத்துல நாங்க சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். ஐபி அட்ரஸ். ஐபி என்றா எங்களுக்கு என்னவா இருக்கும்? ஐபி என்றா உதாரணமா இப்ப ஒரு போஸ்ட்மேன் எங்களுக்கு ஒரு வீடுகளுக்கு போஸ்ட் போட்டு போற லெட்டர் போடுறாருன்னா அந்த போஸ்ட்மேன் அந்த வீட்டுகளுக்கான வீட்டு இலக்கம் தெரியும். அத மாதிரி ஐபி என்றது அங்க ஒவ்வொரு பேக்கெட் ஒரு ஆளுக்கு நாங்க வீடியோ சென்ட் பண்ண போறோம் இல்லைண்டா இப்ப எக்ஸாம்பிள் சொன்ன வீடியோ தான் இங்க சர்வர்ல இருந்து எங்கட போனுக்கு வீடியோ வருகுதுண்டா எங்கட போன் ஐபி அட்ரஸ் எங்கட போனுக்குரிய ஐபி அட்ரஸ் தெரிஞ்சாதான் அதுக்கு இது சென்ட் பண்ணலாம். அப்ப எங்க அனுப்ப போறோம்னு தெரியணும். அந்த அட்ரஸ் தான் ஐபி, இன்டர்நெட் புரோட்டோகால். எங்க அனுப்ப போறன்ற அட்ரஸ் எந்த இடம் தெரியணும். டிசிபி என்றது பிரிச்சு உடைச்சு அனுப்ப போது சேர்க்க போகுது. ஐபி என்றது எங்க அனுப்ப போகுது எந்த இடத்துக்கு அனுப்ப போகுதுன்றதுதான் இங்க கதை. இணையத்தின் சேவைகள் எப்படி என்னவென்று பார்த்தா இணையத்தின் சேவைகள் என்ன தேவைகளுக்காக பயன்படுத்துறோம்? இன்டர்நெட் சாதாரணமா நீங்க இந்த வாட்ஸ்அப் பயன்படுத்துறோம், யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், அதை விட கூகுள்ல ப்ரௌஸ் பண்றது, ஏதாவது தேடுறதுக்கு பயன்படுத்துறோம், ஏதாவது டவுன்லோட் பண்றதுக்கு பயன்படுத்துறோம். ஸோ இது மாதிரி நிறைய தேவைகளுக்கு இந்த இணையத்தை நாங்க பயன்படுத்தி கொள்றோம். இப்ப இணையத்தின் சேவைகள் என்னென்னு பார்ப்போம். இன்டர்நெட்ல ஃபர்ஸ்டா www கேள்விப்பட்டிருப்பீங்க. எக்ஸாம்பிள் www.google.com இதுதான் உண்மையான வலைத்தளம். நாங்க ஷார்ட் ஃபார்மா கூகுள் டைப் பண்றோம், கூகுள் வருது. அதுதான் இதுல விரிவாக்கம். இப்போ இந்த www வேர்ல்ட் வைட் வெப் அப்படின்னா என்ன பார்ப்போம். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தா யூடியூப் சொல்றோம், ஃபேஸ்புக் சொல்றோம், இன்ஸ்டாகிராம் சொல்றோம். இதெல்லாம் என்ன எங்க இருக்குது? இதெல்லாம் இந்த www என்ற வலைப்பக்கத்துல இருக்கு. அப்ப www இப்ப இணையம் என்றது இப்ப உதாரணமா ஒரு இணையம் பண்றது ஒரு சாலை ரோட் மாதிரி அதுல பல்வேறு சேவைகள் போய்கொண்டே இருக்குது. அது பல்வேறு சேவையில ஒரு சேவை தான் இந்த www வேர்ல்டு வைடு வெப் இதன்றது. அப்ப இந்த இன்டர்நெட்டை நாங்க ஒரு பெரிய ஒரு சிட்டி ஒரு நகரம் கன்சிடர் பண்ணினா அதுல இருக்கிற கடைகள் அதுல இருக்கிற வீடுகள் எல்லாமே இந்த www. அப்ப எல்லா வெப்சைட்டும் எல்லா வலைத்தளங்களும் இணையத்துல இருக்கிற அனைத்து வெப்சைட் வெப் பேஜ் வலைப்பக்கங்கள் வலைத்தளங்களின் தொகுப்பே வலைத்தளங்களின் தொகுப்பே இந்த www ஆகும். வலைப்பக்கம் வலைத்தளத்தின் தொகுப்பே இந்த www ஆகும். இப்ப சில நேரத்துல சரி நாங்க இதுல வெப்சைட் என்று சொல்றோம். வெப்சைட் என்றது வலைத்தளம் வெப் பேஜ் என்று சொல்றோம். வெப் பேஜ் என்றது வலை பக்கம். அப்ப வலைத்தளம் என்று சொல்றோம், வலைப்பக்கம் சொல்றோம். இப்ப வலைத்தளம் என்ன, வலைப்பக்கம் என்ன? இதுல எங்களுக்கு வலைப்பக்கம் விளங்குது ஒரு சைட் ஒரு பக்கம். உதாரணமா ஏதாவது ஒரு வெப்சைட் எடுத்துட்டோம். எந்த வெப்சைட் எது வேணாலும் எடுக்கலாம். ஏதாவது ஒரு வெப்சைட் நீங்க எடுங்க. இப்ப ஃபேஸ்புக் பார்த்தா ஃபேஸ்புக் ஹோம் பேஜ், அதுக்குள்ள நிறைய பேஜ் ஒரு பேஜ் ஹோம் பேஜ் அபவுட் பேஜ் அப்படின்னு இருக்கு. அப்ப ஃபேஸ்புக் ஃபுல்லா பார்த்தா அது ஒரு வெப்சைட். நிறைய வெப் பேஜஸால உருவானது. வெப் பேஜ் வலைப்பக்கம் ஒரு பக்கத்தை சொல்றது வலைப்பக்கம் வெப் பேஜ். அப்ப பல பக்கங்கள் சேர்ந்து இந்த வெப்சைட் வலைத்தளங்கள் உருவாக்கப்பட்டது. யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அப்படி எல்லாம் அங்க இருக்கு. ஃபேஸ்புக்ல இருக்கிற ஹோம் பேஜ் சொன்னா அது ஒரு வலைப்பக்கம் பேஜ், ஒன் பேஜ்.
அப்ப இதுகள் அதான் தான் சொல்றது இந்த வெப்சைட் வெப் பேஜ் வலைத்தளம் வலைப்பக்கம் எல்லாம் அங்கே இருக்க மாட்டா டவுஜி தான் இருக்கு வேர்ல்டு வைடு வெப்புக்குள்ள தான் இருக்கு